மற்றும் ஒரு அண்மை செய்தி, அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீது பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி அருண்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண், கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை, உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள எவரும் தாங்கள் தான் கட்சி என்று கூறவில்லை, இவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள், கட்சியில் எந்த பிளவும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிப்பதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். பொதுக்குழு உறுப்பினர்களும் 65 சட்டமன்ற உறுப்பினர்களில் 61 உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டினார். கட்சி தனக்கு சொந்தமானது என யாரும் உரிமை கூறாத நிலையில் உள்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை பதிவு செய்து கொண்டு மட்டுமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்றனர். மேலும் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக அளித்த மனு மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர், உள்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும் தற்போது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கவில்லை எனவும் வாதிடப்பட்டது. இதே போல ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்ட ஒரு தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. இதனையடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கூடிய மனுக்கள் மீதான உத்தரவை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை எந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் என தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தினர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.